திருமண பொருத்தம் பார்க்கும்போது உண்மையிலேயே என்ன சிக்கல் அப்படின்னா, வரவங்க வந்து நம்ம பொருந்தும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பொருத்தம் இல்ல அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், "ஐயோ! அப்படிங்களா? ஐயோ! தெரிஞ்ச குடும்பங்க, தெரிஞ்ச பையங்க." ஒரு சில சமயத்துல பையனுடைய குணாதிசயங்கள், இல்ல பையன் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கும். ஆனா பையன் சைக்கோவா இருப்பான். அத நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. "இல்ல, இல்ல நான் பையன பார்த்துருக்கேன். நல்ல பையன்" அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய சுயநலத்திற்கோ, இல்ல அவங்களுக்கு அந்த பையன பிடிக்குங்கிறதுக்காகவோ, இல்ல அந்த பொண்ண பிடிக்குங்கிறதுக்காகவோ, அ இந்த அவங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பலிகை ஆடாக மாற்றிய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். நான் ஜென்ரலா வந்து சொல்லிடுவேன். இது நான் சொல்றேன். இதுக்கு மேல நீங்க முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு. ஒரு சில ஜாதகங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். பையனுக்கு வந்து கொஞ்சம் கேரக்டர் சரி இருக்காதுங்க. அந்த மாரி நம்ம சொன்னம்போது, அந்த பெண்ணை பெற்ற அந்த அப்பா வந்து சொல்றாரு, "அதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த காலத்துல யாருங்க எல்லாரும் கரெக்ட்டா இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான்." நான் சொன்னேன், "இல்லங்க கொஞ்சம் உமனைஸ்டா கூட இருப்பா." "பரவாயில்லங்க. நெறைய ஆம்பளைங்க அந்த மாரியான தப்புகள்லாம் செய்றாங்கல்ல." எதுக்காக அப்டின்னா, இவுங்களுக்கு வந்து அதிகமா பணம் இருக்கு. ஸ்டேட்டஸ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த அப்பா. அந்த பொண்ணு வந்து அந்த பையன உண்மையிலேயே இஷ்டப்படல. நான் வேண்டாம், இந்த பொருத்தம் இல்லன்னு சொல்லியும், அந்த பெற்றோர்கள் வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் அந்த பொண்ணு யுஎஸ் போம்போது தான் தெரிஞ்சது, அந்த பையனுக்கு அங்க ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்கு. இந்த பொண்ணோடைய லைஃப் வாஸ் அட் ஸ்டேக். அந்த அப்பா சொல்றாரு, "பரவால்ல அதனால என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கோ. என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆறது? ஊர்ல எனக்கு எவ்ளோ பெரிய பேரெல்லாம் இருக்குன்னு." ஸோ பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும், அது ஒரு ஃபால்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஜோதிடர்கள் சொல்றதையும் பெற்றோர்கள் கேட்கறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க முடிவையும் எடுக்குறாங்க. அப்புறம் எதுக்காக அவங்க பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. கண்டிப்பா அவசியமா பொருத்தம் பார்க்கணுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, பொண்ணையும் பையனையும் பேச வைங்க. 2 குடும்பங்களையும் நீங்க பாருங்க. ஒரு பேசிக்கா நட்சத்திர பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இந்த முறைய தான் ஒரு 50, 60 வருடங்களுக்கு முன்னாடி கையாண்டாங்க. அப்ப வந்து டைவர்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கறதுனால, அதிகமாக பிரச்சனைகளும் வருது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க பொருத்தமே பார்க்காதீங்க. உங்க பையனையும், பொண்ணையும் பேச வைங்க. புடிச்சா கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது டாலரன்ஸ். சகிப்புத்தன்மையும், பொறுமையும் தான். இது 2ம் ஜாதகத்துல இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர்.